ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளாக இந்த டிப்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீட்டுக்குறிப்பு தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முழுமையாக பார்த்து பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. வெல்கம் டு ஆஃபி வேர்ல்ட். நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இஞ்சியெல்லாம் சுரண்டுறதுக்கு கத்தி இப்போ வேறு எதுனா நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இஞ்சி சுரண்டுறதுக்கு கத்தி தேவைப்படுதுன்னா நீங்கள் கத்தி எதுவுமே தேவையில்லை. அதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பொருளை வச்சு இஞ்சி சுரண்டலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூனு. ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டைம்லாம் அதிகமாக இஞ்சி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய கத்தி தேவைப்படும். ஸோ கத்தியே இல்லாமல் அழகாக இந்த மாதிரி ஸ்பூனு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலோட கேப்போட மூடி, இதை வச்சு நீங்கள் சுரண்டிங்கன்னா அழகாக இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் பாட்டில் மூடியிலே நீங்கள் சுரண்டினால நம்ம இஞ்சி இந்த மாதிரி மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட அழகாக நம்ம இஞ்சியை சுரண்டி எடுத்துடலாம். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இறால்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம தொக்கு செஞ்சாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, அந்த இறால் சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட்டே கிடைக்காது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மசாலா இறங்காத போலேயே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ தொக்கு வச்சாலும் சரி, ஃப்ரை பண்ணுறாலும் சரி, இந்தமாதிரி லெமனை பிழிஞ்சு விட்டு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அந்த இறால் தொக்காட்டும் ஃப்ரை ஆகட்டும், அந்த இறாலில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி வந்திருக்கும். அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொத்தமல்லி தலையோ கருவேப்பிலை தலையோ நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்தமாரி செய்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய இறால் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளி பொருட்கள் கருத்து போயிடுச்சுன்னா நீங்கள் பாலிஷ்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வீட்லேயே அழகாக பளபளன்னு ஆக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அலுமினியம் ஃபாயில் பேப்பரு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இது ரெண்டுமே சேர்த்து நல்ல தண்ணி கொதித்து வரும்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வெள்ளி பொருட்களை அதில் போட்டுருங்க. வெள்ளி பொருட்கள் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். அவ்வளோதான். இதை ஸ்பூன் வச்சு வெளியே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ப்ரஷ் வச்சு தேய்ங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் லைட்டாக நீங்கள் துணியை வச்சு துடைச்சாலே நல்லா பளபளன்னு ஆயிடும். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கொலுசு பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக பளபளன்னு ஆகிடுச்சு. நீங்களுமே உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர்லாம் வாங்கணும் அப்படின்னா ஆயில் ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமையலில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நம்ம கடைகளில், அதாவது அண்ணாச்சி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் நம்மளை பேப்பரில் சுற்றி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி கோன் ஷேப்புக்கு நீங்கள் சுற்றி கீழே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஊற்றுனீங்கன்னா அழகாக ஆயில் அந்த ஆயில் டிஸ்பென்சருக்குள்ளே போயிடும். இதுக்குன்னு ஃபனல் எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி குட்டியோண்டு வாயில் உள்ள பகுதிகளுக்கு அழகாக இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் நம்ம அர்ஜென்ட்டாக சமைச்சிட்டு இருப்போம். ஒரு சில டைமில் காரம் அதிகமாக ஆகிடுச்சுனாலும் புளிப்பு அதிகமாக ஆகிடுச்சுனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாகிடுச்சுன்ற பட்சத்தில் வீட்டில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொதிக்கும் போது கட் பண்ணி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி சேர்க்கறதுனால நம்மளோட சாம்பார் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மெயினான ஒரு டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள். தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா பட்டரோ இந்த மாதிரி நம்ம இந்த சாம்பாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் அதிகமாக பூண்டெல்லாம் தோல் உரித்து வச்சுட்டோம் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு வரணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பூண்டு தோலை உரித்ததுக்கப்புறம் நல்லா கழுகி எடுத்துகிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்களேன். 1 மாதம் ஆனாலும் நம்மளோட பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ்லாம் எப்போனா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மேலே மேலே அடுக்கி வைக்கும்போது ஒரு சில டைமில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு எடுக்கும்போது அந்த கண்ணாடி கிளாஸு தனியாக வராது, டைட்டாக உள்ளே பிடிச்சிக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போ எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த கண்ணாடி கிளாஸ் எடுக்க வரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரப்பர் பேண்ட், அந்த ரப்பர் பேண்டை ஒவ்வொரு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளை வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுடர், அந்த ஃபேஸ் பவுடரில் நல்லா அந்த ரப்பர் பேண்டை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸோட கீழ் பகுதியில் வச்சுட்டு ஒவ்வொரு கிளாஸ் மேலே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போ எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். நான் எதுக்கு பவுடர் தேய்ச்சேன் அப்படின்னா ஒரு சில டைமில் உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது அந்த ரப்பர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெல்ட் ஆன மாதிரி ஆயிடும். அதுக்காக தான். டிப்ஸ் நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுவும் குட்டி பசங்க உள்ள வீட்டில் பார்த்திங்கன்னா சட்டுன்னு காலியாயிரும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொடுக்கக்கூடிய அந்த ஹேண்ட் வாஷர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். மேல் போர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கனால டக்குன்னு நம்ம ப்ரெஸ் பண்ணணும் நிறையா வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி மேல் போர்ஷன் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கம்மி அளவு தான் நம்ம இதுக்குள்ளே வந்து ஹேண்ட் வாஷ். டிப்ஸ் நம்பர் 9 நம்ம வீட்டில் பாகக்காரெலாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவும் வந்து கசப்பாக இருக்கிறனால ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலர் வாங்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பாகக்காயை செஞ்சு பாருங்கள். 100% போனாலும் 75% அளவு கசப்பு தன்மை போகும். ஸோ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பாகக்காயை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சால்ட் உப்பு. ஸோ சால்ட் உப்பு அதில் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி விட்டுறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாகக்காயில் இருக்க கொஞ்சம் தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சு வரும். வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் 2 முறை கலக்கிட்டு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா பாகக்காயில் கசப்பு தன்மை அதிகமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் வீட்டில் நம்ம இறால்லாம் வாங்கினோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த இறாலுடைய அந்த முதுகுத்தண்டில் இருக்க அந்த கருப்பாக ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ ஈஸியான மெத்தடில் எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எப்பவுமே வந்து இறால்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 தண்ணியில் நல்லா கலந்ததுக்கப்புறம் வந்து மறுபடியும் இதில் வந்து தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு தான் நீங்கள் வந்து இறாலை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இறால் வந்து அழகாக தோல் ரிமூவ் ஆகி வந்துடும். இல்லைன்னா வந்து கைக்கு வலிக்கிட்டு போயிடும். ஸோ எப்பவுமே வந்து க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கவரும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இறாலை வந்து நம்ம க்ளீன் பண்ணி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சு முடிச்சதுமே அந்த இடமே வந்து நல்லா நீட்னஸாக இருக்கும். ஸோ இப்போ இறாலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இறாலோட தலைப்பகுதி அதுக்கப்புறம் ஒன்று பகுதி கீழே எடுத்திங்கன்னா அழகாக ரிமூவ் ஆயிரும் தோல். இந்த மாதிரி முதுகுத்தனில் லைட்டாக கத்தியை வச்சு ஒரு கீரல் போட்டிங்கன்னா அழகாக இழுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த முதுகு பகுதியில் இருக்க அந்த கருப்பான பிளாக்கான இதுவுமே அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இறாலெலாம் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த இறால் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மீனெல்லாம் வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அதோட குடல் பகுதியில் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். குடல் பகுதியில் இருக்க அந்த பிளாக்காக இருக்கிறத வந்து நம்ம என்ன தான் வந்து சுத்தம் பண்ணாலும் டக்குன்னு வந்து க்ளீன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக சுத்தமாக க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 11 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிள்ளைகளுக்கு பென்சில் வந்து எழுத கொடுக்கும்போது எரேசர் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி பென்சிலோட முனைப்பகுதியில் ரப்பர் பேண்டை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எரேசர் இல்லாத டைமில் பேக் சைடு எரேசர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சொன்ன 11 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்படிக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நிறைய என்னோடய சேனல் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.